ரிஷபராசிக்காரர்கள் அமைதியும் ஆழ்ந்த சிந்தனையும் கொண்டவர்கள். நிலம் போன்ற திடமையும் பசுமை போன்ற நன்மையும் இவர்களின் தனி சிறப்புகள். ஒரு முடிவை எடுக்கும்போது நிதானமாக சிந்தித்து எடுப்பதாலும் அந்த முடிவில் உறுதியுடன் நிலைப்பதாலும் பலர் இவர்களை நம்பிக்கையுடன் எதிர்நோக்குவார்கள். பொருளாதாரத்தில் நிலைத்தன்மை மற்றும் உயர்வை காண விரும்புவார்கள். சொந்த வீடு, நிலம், சொத்து ஆகியவை இவர்களின் கனவுகள். உறவுகளில் திடமான பிணைப்பு மற்றும் உண்மையான அன்புடன் நடப்பவர்கள். சாமர்த்தியமாக செயல்பட்டு தங்களின் நிலையை மெதுவாக உயர்த்திக் கொள்வது இவர்களின் வாழ்க்கை முறை. ஒருமுறை பசிப்பை ஏற்படுத்தினால் சாதனை காட்டுவதை யாராலும் தடுக்க முடியாது. ஏப்ரல் 25க்கு பிறகு உங்கள் வாழ்க்கை ஒரு சமநிலையை அடைகிறது. கடந்த மாதங்களில் ஏற்பட்ட குழப்பங்கள் குறைந்து தெளிவான நிலை உருவாகும். உங்களை சுற்றிய சூழ்நிலையில் நம்பிக்கையும் அமைதியும் நிறைந்து வரும். புதிய உறவுகள் பயனளிக்கும். உங்கள் பண்புகள் மற்றவர்களால் மதிக்கப்படும். வீடு, நிலம் வாங்கும் எண்ணங்கள் முன்னேறும். குடும்பத்தில் நலம் நிலவும். உங்கள் சிந்தனை திறன் மற்றும் செயல்திறன் முன்னேற்றத்திற்கான பாதையை திறக்கும். பழைய நண்பர்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் உருவாகலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு கல்வி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காலகட்டம் புத்துணர்ச்சி தரும். கடந்த சோதனைகளை தாண்டி முன்னேற்றத்திற்கான நேரம் இது. தேர்வுகளுக்கான தயார் உற்சாகமளிக்கும். மனசோர்வு குறைந்து சிந்தனை தெளிவாகும். ஆசிரியர்கள் உங்கள் திறமையை உணர்ந்து வழிகாட்டுவார்கள். புதிய பாடங்களை வேகமாக புரிந்து கொள்வீர்கள். படிப்பு தொடர்பான பயணங்கள் ஏற்படலாம். வெளிநாட்டு கல்விக்கு முயற்சிகள் வெற்றியாகலாம். போட்டித் தேர்வுகளில் வெற்றி சாத்தியம் உண்டு. சுய நம்பிக்கையும் முயற்சியும் உங்கள் வெற்றியை உறுதி செய்யும். உத்தியோகம் சம்பந்தமான பலன்களை பார்க்கலாம். வேலை பிரிவில் சீரான நிலை நிலவும். மேலாளர்கள் உங்கள் பணி நேர்த்தியை பாராட்டுவார்கள். பதவி உயர்வு அல்லது பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படலாம். வேலை தொடர்பான பயணங்கள் சாத்தியமாக உள்ளன. புதிய வேலைவாய்ப்பு தேடுபவர்களுக்கு நல்ல தகவல்கள் வரலாம். பழைய முயற்சிகளுக்கான பதில்கள் இப்போது கிடைக்கும். குழுவினருடன் நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழில்துறையில் அனுபவம் அதிகரிக்கும். உங்கள் உறுதி, நம்பிக்கை, பொறுமை வேலை சூழலையே மாற்றும். பொருளாதாரமாக மெதுவான வளர்ச்சி நிகழும். சேமிப்பு பழக்கம் பலனளிக்கும். பழைய கடன்கள் கட்டுப்படும். புதிய வருமான வாய்ப்புகள் தோன்றும். முதலீடு செய்வதற்கு நல்ல காலம் இது. சொத்துக்கள் வாங்கும் திட்டங்கள் ஆரம்பமாகலாம். பங்கு முதலீடுகள் கவனத்துடன் மேற்கொள்ள வேண்டியது நல்லது. வருமானத்தை திட்டமிட்டு செலவழித்தால் பாதுகாப்பு கிடைக்கும். குடும்ப செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் திட்டமிட்டல் அவசியம். பொருளாதார சீர்திருத்தம் உங்கள் நலனை உறுதி செய்யும். உறவுகளில் சாந்த நிலை நிலவும். குடும்பத்தினருடன் உறவு பிணைப்பு வலுப்படும். பழைய உறவுகள் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு உள்ளது. துணைவருடன் நெருக்கம் அதிகரிக்கும். பெற்றோர்களிடமிருந்து நல்லாசிகள் கிடைக்கும். சின்ன சின்ன மனக்கசப்புகள் தீரும். மகிழ்ச்சி தரும் குடும்ப நிகழ்வுகள் நடைபெறும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். நண்பர்கள் வழியாக மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள் ஏற்படலாம். சகோதரர்கள் இடையே நல்ல புரிதல் நிலவும். வியாபாரம் செய்பவர்களுக்கு சீரான வளர்ச்சி தெரியும். வாடிக்கையாளர்கள் திருப்தியாக இருப்பார்கள். புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். நீண்ட நாட்களாக இருந்த நிலைத்திறன் இப்போது லாபத்திற்கு வழிவகுக்கும். பங்காளிகளுடன் நல்ல உறவு நிலவும். பணியாளர்களிடமிடையே ஒற்றுமை நிலவுவதால் வளர்ச்சி விரைவாகும். உற்பத்தி மற்றும் விநியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய வணிக யோசனை வெற்றியளிக்கும். கணக்கு பதிவில் கவனமாக இருக்க வேண்டும். தன்மையோடு செயல்பட்டால் லாபம் உறுதி. ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணலாம். பழைய உடல் பிரச்சனைகள் கட்டுப்படும். தினசரி நடைப்பயிற்சி சிறந்த பயனளிக்கும். மன அழுத்தம் குறையும். பசியின்மை, தூக்கையின்மை போன்றவை மறையும். மருத்துவ ஆலோசனை தவறாமல் பின்பற்றுங்கள். இயற்கை மருத்துவம் நல்ல பலன் தரும். கண், வாய்வு, மார்பு தொடர்பான சிக்கல்களுக்கு கூடுதல் கவனம் தேவை. ஆரோக்கியம் உள்ள அமைதி உங்கள் வாழ்வின் முக்கிய ஆதாரம். சந்திராஷ்டம நாட்களில் மிகுந்த நிதானம் அவசியம். முக்கிய முடிவுகளை தவிர்க்கவும். குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பணியில் மெதுவான செயல்பாடுகள் ஏற்படும். வாகன பயணங்களில் கவனமுடன் இருக்கவும். உடல் சோர்வு அதிகரிக்கலாம். ஆன்மீக நடவடிக்கைகள் செய்ய நன்மை தரும். அந்த நாட்களில் மன அமைதிக்காக தவம் இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும். துணிவான முடிவுகளை ஒத்திவைக்கவும். பரிகாரமாக வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி தேவியை வழிபடலாம். துளசி செடியை வீட்டில் வளர்த்து பூஜிக்கலாம். வியாழக்கிழமைகளில் சந்திர சேவையில் ஈடுபடலாம். கோவில்களில் பசுக்கு உணவளிப்பது நன்மை தரும். வாசலில் கோலமிட்டல் சக்தி ஊட்டும். கோவிலில் சுத்தம் செய்யும் பணிகளில் கலந்து கொள்வது நன்மை தரும். நட்சத்திர பலன். கிருத்திகை 2, 3 மற்றும் 4ஆம் பாதம் புதிய நம்பிக்கையை உருவாக்கும். ரோகிணி செல்வாக்கு அதிகரிக்கும் காலம் இது.
மிருகசீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாதம் திட்டமிட்ட முயற்சிகளால் வெற்றி கிடைக்கும். ரிஷபராசினியர்களே, 25 ஏப்ரல் 2025க்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நிலைத்த தன்மையும் நம்பிக்கையும் அதிகரிக்கப் போகின்றன. உங்கள் அமைதியான செயல்கள் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் பொருளாதாரத்தில் உயர்வும் அடையும். சிந்தனை தெளிவும் செயல்திறனும் இணைந்தால் உங்கள் வாழ்க்கை மேலும் சிறக்கும். இந்த நல்ல காலத்தை முழுமையாக பயன்படுத்துங்கள். சாமர்த்தியத்துடனும் நம்பிக்கையுடனும் செயல்படுங்கள். வெற்றி உறுதியாக உங்கள் பக்கமே இருக்கும். நன்றி. மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்திருங்கள்.